பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். பாருங்க, நாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார். உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். அப்போ பாருங்க, இந்த பூமியில் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குடும்பத்தில் சமாதானம், வேலை ஸ்தலத்தில் சமாதானம், ஊழியம் செஞ்சால் ஊழியத்தில் சமாதானம், மனிதர்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு ஒற்றுமை, இதெல்லாம் பாருங்கள் தேவனுடைய சுபாவங்கள். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே தேவன் செயல்படுகிறார். எங்கே ஒரு மனமாய் சேர்ந்து இருக்கிறார்களோ அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஊற்றுகிறார். எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கே ஒரு மனமாய் செயல்படுகிறோம் அங்கே பரிசுத்தாவினர் வேலை செய்ய ஆரம்பிக்குவார். பாருங்க, அப்போ இந்த பிரிவினைகளை உண்டாக்குறதும், பிரித்து விடுறது, விரோதங்களை உண்டாக்குறது, பகையை உண்டாக்குவது, இதெல்லாம் பாருங்கள் பிசாசின் வேலையாக இருக்கிறது. ஆனால் நம்ம எப்பொழுதும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல நாம் சமாதானமாக இருக்கணும். ஏன்னா தேவன் அந்த சமாதானத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உலகம் கொடுக்காத சமாதானத்தை தேவன் நம் உள்ளத்தில் கொடுத்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் பொழுது நம் சமாதானத்தை முதல்ல பெறுகிறதே நம்ம சமாதானம் தான். உள்ளம் சமாதானத்துக்குள்ளாய் வருகிறது. தேவன் மீது நம்பிக்கை வருகிறது, தேவன் மீது விசுவாசம் வருகிறது, தேவன் மீது நாம் உறுதியான ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நமக்குள்ள சமாதானம் இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் நாம் சமாதானம் பண்ண வேண்டும். 2 பேர் சண்டை போட்டிருக்கிறாங்கன்னா அங்கே சமாதானத்தை நம்ம உண்டாக்கணும். பாருங்கள், நம்ம போகிற இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகும் தான் இயேசு சொல்கிறார். நீங்கள் சமாதானம் பண்ணணுன்றார். கூடுமானால் எல்லா மனுஷனும் சமாதானமாக இருங்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ பாருங்கள், நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போது நம்ம சமாதானம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் 4 பேருக்கு நம்ம சமாதானம் பண்ணணும். எப்படின்னா, முதல்ல நாம் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். நமக்குள்ள தேவ அன்பு இருக்கும் பொழுது 2 பேரும் நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். தேவ அன்பினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அன்பு நம்மை நிரம்பி இருக்க வேண்டும். பாரு, அப்போ தான் நம்ம சமாதானம் பண்ண முடியும். ஒரு பிரிவினை உண்டாக்கக்கூடாது, கசப்பு உண்டாக்கக்கூடாது. 2 பேர் பிரிச்சுட்டு தான் நம்ம சமாதானம் பண்ணணும். பாரு, அதற்கு கிறிஸ்து எப்படி நம்மையும் பிதாவையும் ஒன்றாய் இணைத்தார். எப்படி இணைச்சார்னா ஒன்றில் பாருங்கள், அவர் தன்னை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார், சிலுவை வரியதை நம்மை தாழ்த்தி விலைக்கரியம் செலுத்தினார். பார், நாம்பளும் அன்றைக்கு 2 பேரை சமாதானம் பண்ணுன்னா நாம் விலைக்கரியத்தை செலுத்த வேண்டும். சில நேரத்தில் அவங்ககிட்ட போய் பேசணும், மணிக்கணக்காக பேச வேண்டியது இருக்கும். நம்முடைய சுயத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சமாதானம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். பாரு, நம்ம போகிற இடத்துல ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும், பிரிவினைகளை மாற்ற வேண்டும். அப்போ நமக்குள்ள தேவ அன்பு இருக்கணும். நம்ம சுயத்தை மேற்கொண்டு எப்படி கிறிஸ்து தன்னை தாழ்த்தினாரோ, தன்னை வெறுமையாக்கி நமக்கும் பிதாவிற்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினாரோ, விலைக்கிரியம் செலுத்தினாரோ, அந்த மாதிரி நாம் 2 பேரை சேர்ப்பதற்காக நாம் நம்மை நாமே விட்டு கொடுக்க வேண்டும். பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்கள விட்டு கொடுங்க. 4 பேர் சமாதானம், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பல மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சமாதானம், குடும்பத்தில் சமாதானத்துக்காக ஜெபம். கணவன் மனைவி பிரிக்கிறது பிசாசுடைய வேலையாக இருக்குது. நாம் சமாதானத்துக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் இணைக்கப்படுவார்கள். 2வது நம்ம நிறையா பாருங்கள் என்ன பண்ணணும்னா, அவர்களுக்காக நம்ம சுயத்தை மேற்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த சுயநலவாதிகள் யாரு கூட சமாதானமே இருக்க மாட்டான். பெருமையுள்ளவன் யாரு கூட சமாதானமே இருக்க மாட்டான். ஆனால் தாழ்மையுள்ளவன் எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருப்பான். பாருங்கள், நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது, நம்மை வெறுமையாக்கும் போது, நம்மை தாழ்த்தும் பொழுது பல பேர் கூட நம்ம சமாதானமாக இருக்க முடியும். நம்மை தாழ்த்தும் பொழுது பல பேருக்கு நம்ம சமாதானம் பண்ண முடியும். பிரிந்திருக்கிறவர்களை ஒன்றாக இணைக்க முடியும், பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணைக்க முடியும், பிரிந்திருக்கிற ஊழியத்தை இணைக்க முடியும், பிரிந்திருக்கிற ரொம்ப டிஸ்ட்ராயாக இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பை இணைக்கக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவை போல மாறி கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு நம்ம அநேகருக்கு சமாதானம் உண்டாக்க வேண்டும். அது நம்முடைய வேலையாக இருக்குது.
நீங்களும் நானும் சமாதானம் பண்ணும்படிக்கு அழைக்கப்பட்டோம். 4 பேருக்கு நம்ம சமாதானம் பண்ணணும் பாருங்கள். 4 பேரை நம்ம சமாதானத்தின் பாதையில் நடத்தணும். 4 பேர் பிரிந்திருக்கக்கூடாது. நம்ம சமாதானம் பண்ண வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை போல மாறணும் பாருங்கள். தாழ்மையின் ரூபம் எடுக்கணும், பொறுமையாக இருக்கணும். கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது அநேகரை நாம் சமாதானத்துக்குள்ளாக கொண்டு வருவோம். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளும். அவரை போல அன்பு, அவரை போல இரக்கம், அவரை போல மனதுருக்கம், அவரை போல மன்னிக்கிறது, அவரை போல அன்பாக இருக்கிறது, அவரை போல நீடிய பொறுமை, அவரை போல சாந்தம், அவரை போல இரக்கம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அநேகரை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வரலாம் பார். அவரை போல நாம் தாழ்த்த வேண்டும். இப்படி பண்ணும் பொழுது நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம். க்ளோரி டு காட். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? தேவனுடைய புத்திரனாக இருக்கணும். எப்படி? நம்மை நாமே தாழ்த்தி கிறிஸ்துவின் சாயல் நம் மூலமாக வெளிப்படும் பொழுது, கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்ம மூலமாக வெளிப்படும் பொழுது அநேக குடும்பங்களை நாம் சமாதானத்திற்குள்ளே கொண்டு வருவோம். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நான் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அநேகரை நீங்கள் சமாதானத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அநேக குடும்பங்களை இணைகள், அநேக ஊழியர்களை இணைத்து விடுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள். இதற்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கோ உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்வார். இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நாம் தரித்து கொண்டு அநேகருக்கு நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம். அநேகரை கூட்டி சேர்ப்போம். தேவன் இணைப்பை விரும்புகிறார், ஐக்கியத்தை விரும்புகிறார். அதில் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார், ஜீவனை ஊற்றுகிறார். எங்கே ஐக்கியம் இருக்கிறது அங்கே ஜீவன், அங்கே ஆசீர்வாதம், அங்கே வெற்றி, அங்கே வாழ்வு உண்டாகும். இணைவோம், குடும்பங்களாக இணைவோம், ஊழியர்களாக இணைவோம், சகோதரர்களாக இணைவோம், சமாதானத்தை உண்டாக்குவோம், கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நீங்கள் அநேகருக்கு நீங்கள் சமாதானம் பண்ண வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இன்னொரு வீடியோவின் மூலமாக சந்திக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார். க்ளோரி டு காட். ஆமென், ஆமென்.